வணக்கம். திரையரங்கம். ஆலப்புழ ஜிம்கானா. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் கலீத் ரஹ்மான். இந்த படத்தினுடைய கதாநாயகன் நஸ்லன். பிரேமலு படத்தின் கதாநாயகனாக நடித்து நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நஸ்லன் படம் முழுக்க தன்னுடைய திறமையை இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜோஜோ ஜான்சன் என்ற அந்த கதாபாத்திரத்தில் அவர் தன்னுடைய ஆழமான நடிப்பு திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அனகா ரவி நாட்டாஷா என்ற கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருக்கிறார். ஆலப்புழ ஜிம்கானா அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்களே, அது எதுக்கு அப்படின்னா என்னென்னா, ஆலப்புழையில் படிக்கக்கூடிய பசங்க இவங்க +2 படித்தாச்சு, நண்பர்கள் எல்லாருமே. நெல்சன்லேருந்து எல்லாருமே நண்பர்கள். படிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ கல்லூரிக்கு போகணும். இப்போ +2 ரிசல்ட்டுன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, +2 ரிசல்ட் வர்றப்போ இந்த மாணவர்களுடைய அந்த கூட்டம் இருக்குல்ல, நண்பர்கள், அதில் வந்து ஒரே ஒருத்தன் தான் பாஸ் பண்ணியிருக்கான். பாக்கி எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்க. +2 ஃபெயில்டு. இப்போ +2 ஃபெயில் ஆயாச்சு. ஃபெயில் ஆன பிறகு கல்லூரிக்கு எப்படி போக முடியும்? அப்படி வரும்போது இந்த பசங்க கவலை அப்படின்றது வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜோஜோ ஜான்சன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நெஸ்லன் என்ன சொல்கிறாரு நண்பர்கள்ட்ட அப்படின்னா, நான் ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா கொடுக்குறேன். நம்ம இனிமேல் இந்த அரியர்ஸ் எல்லாம் எழுதி தேர்வு பெற்று அதுக்கடுத்து கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சி அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்போ என்ன மார்க் வாங்குவோம் அப்படின்றதெல்லாம் அடுத்த மேட்ரு. மறுபடியும் நம்ம என்னத்தை மார்க் வாங்க போகிறோம்? அப்படி இருக்கிறதுனால நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். அந்த ஐடியாவை நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அப்படி ஒரு லைன் எடுத்து போனோம் அப்படின்னா நம்ம கல்லூரிக்கு போயிடலாம் அப்படின்னு. என்ன லைன் அப்படின்னா, இந்த பொதுவாக வந்து காலேஜில் நுழையிறதுக்கு, கல்விக்கூடத்தில் நுழையிறதுக்கு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ற இதில் வந்து கம்மியான மார்க் இருந்தால் கூட அப்படியே சீட்டு கிடச்சி அப்படியே உள்ள நுழைஞ்சிடலாம்ல. அதை மாதிரி நம்ம எல்லாமே ஸ்போர்ட்ஸ்குள்ளே நுழைவோம். நுழைஞ்சி அதில் நம்ம திறமை இந்த விஷயங்கள்லாம் அப்படியே வெளிப்படுத்தி அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா, நம்ம வந்து அடுத்து நம்ம தேர்வு எழுதினா கூட கம்மியான மார்க் வாங்கினா கூட ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ற ஆங்கிளில் வந்து நம்ம வந்து கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சிடலாம். அப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏதாவது விளையாட்டு துறைக்குள் நுழைய வேண்டும். அப்போ எதுக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு வரும்போது, ஆலப்புழ ஜிம்கானா அப்படின்றது வந்து அந்த ஆலப்புழையில் இருக்கக்கூடிய மல்யுத்த பயிற்சிகள் அளிக்கக்கூடிய ஒரு இடம். அதில் இந்த பசங்க உள்ளே நுழைஞ்சி மல்யுத்த பயிற்சிகளை பெறுவது, பாக்ஸிங் அப்படின்ற முடிவுக்கு வந்து பாக்ஸிங் பயிற்சிகளை அங்கு பெறுவார்கள். நோக்கம் வந்து என்ன? பாக்ஸிங்கில் ஈடுபட்டு மிகப்பெரிய பயில்வான் ஆகணும், அப்படியே ஏகப்பட்ட மெடல்கள், தங்கப்பதக்கம் இதெல்லாம் வாங்கணும், விளையாட்டுத்துறையில் நம்ம வந்து மிகப்பெரிய நட்சத்திரங்கள் ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குறுக்கு வழியில் காலேஜுக்குள்ளே நுழையிறதுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ற அந்த சலுகை இருக்குல்ல, அதை எப்படியாவது பெற்று கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சிடணும். அதற்கு மூல காரணமாக இந்த ஸ்போர்ட்ஸை வந்து பயன்படுத்தணும், பாக்ஸிங்கை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு இந்த இளைஞர்கள் குழு ஆலப்புழ ஜிம்கானா என்ற அந்த இடத்தில் போய் மல்யுத்த பயிற்சிகளை, பாக்ஸிங் பயிற்சிகளை பெறுகிறார்கள், குத்துச்சண்டை பயிற்சிகளை பெறுகிறார்கள் அப்படி வச்சுங்களேன். அப்போ இந்த பயிற்சி அதெல்லாம் முழுக்க முழுக்க இந்த படம் எப்படின்னா பாக்ஸிங்கை பேஸ் பண்ண படம். படம் ஃபுல்லாகவே இட்ஸ் எ ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஃபில்ம். அந்த ஜிம்கானாவில் அந்த மல்யுத்தம் கற்றுத்தருவதற்காக, பாக்ஸிங் கற்றுத்தருவதற்காக, குத்துச்சண்டை கற்றுத்தருவதற்காக எப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறார்கள், எப்படி வந்து குத்துச்சண்டைகளை கற்று தருகிறார்கள், அங்கு எப்படிப்பட்ட செயல்முறைகள் செயலாக்கப்படுகின்றன அப்படின்னு. இவங்க அங்கே போனோடனே இப்போ ஒரே ஒரு நாள் என்னென்னா லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், மறுநாள் ரைட் 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 ரைட், இப்படி தான் போவோம். இவங்களே வந்து அப்படியே ஏகப்பட்ட தூரம் ஓட சொல்லுவாங்க, ஏகப்பட்ட தூரம் வந்து அப்படியே சுற்றி வாங்க அப்படின்வாங்க. இவங்களே டயர்டாகிடுவாங்க பசங்க எல்லாமே. ஆனால் இப்போ டயர்டாகி போய் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு இருந்தோம்னா எப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் செஞ்சு ஆகணுமே, கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சாகணுமே, வேறு வழி அப்படின்ற விஷயங்களையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தொடர்ந்து இவர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட அந்த மாவட்ட லெவலில் வந்து போட்டிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் நகரத்திற்கு வந்து அங்கு வந்து பல போட்டிகள் நடக்குது. குத்துச்சண்டை விளையாட்டில் பயிற்சி பெற்ற அனைவரும் அங்கு வருகிறார்கள்.
இப்போ ஆலப்புழை டீமில் இந்த இளைஞர்கள் பட்டாளமும் அங்கே போகுது. அதற்கு பிறகு அங்கு என்ன நடக்கிறது அப்படின்றது தான் படம் ஃபுல்லாகவே. ஸ்போர்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எனக்கு படம் ஃபுல்லாகவே பார்க்கும்போது, இப்போ லப்பர் பந்து படம் பார்க்கும்போது நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து கிரிக்கெட்டை மையமாக வைத்து எப்படி லப்பர் பந்து திரைப்படம் சுவாரஸ்யமாக எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல. அதே போல் இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேருந்து இறுதி காட்சி வரை பாக்ஸிங்கை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலகலப்பான திரைப்படம் இது. படத்தினுடைய ஃபினிஷிங்கில் அந்த ஆலப்புழை டீம் அங்கே போய் அந்த குத்துச்சண்டை பயிற்சியில் ஈடுபட்டு அப்படிலாம் வரும்போது இவங்களால் வெற்றி பெற முடியாது, தோல்வி அடைஞ்சிருவாங்க. தோல்வி அடைஞ்சு தொங்கிப்போன முகத்துடன் ஊருக்கு திரும்பி அப்படின்னு வரும்போது படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த பையனே ஜோஜோ ஜான்சன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நெஸ்லன் அவனே வந்து படத்தினுடைய ஃபினிஷிங்கில் சொல்லிடுவான். அதாவது ஒரு வகையில் இந்த குத்துச்சண்டை பயிற்சி, குத்துச்சண்டை போட்டி இதுக்கெல்லாம் நான் வந்து கலந்து கொண்டு இப்படிலாம் ஆன பிறகு எனக்கு இது சரிப்பட்டு வராதுன்ற ஒரு இதுக்கு வந்துட்டேன். நான் வந்து இதிலேருந்து விலகிறதுன்னு முடிவுபட்டு நீ வேறு ஏதாவது முயற்சி தான் பண்ணி பார்க்கணும், இது எனக்கு சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன்ற மாதிரி அவனுக்கு எனக்கு தோணிருச்சுன்ற மாதிரி சொல்லுவான். அப்போ மற்றவங்க தான் சொல்லுவாங்க, நீ வேணாக்கு அந்த குத்துச்சண்டை இதில் வந்து நீ வேணால் பெரிய அளவில் பாராட்டுற அளவுக்கு நீ ஈடுபடாமல் இருக்கலாம், ஆனால் சோர்வடைஞ்சு போயிருந்த எங்களை எல்லாரையும் அரவணைச்சி உற்சாகம் ஊட்டி எங்களுக்கு தெம்பூட்டி எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி எங்களை வந்து விளையாட வைத்து எங்களை வந்து கொஞ்சம் கூட ஏமாற்றம் அடையாத அளவிற்கு எங்களுக்கு மனசில் சந்தோஷத்தை உண்டாக்கி எங்களை தொடர்ந்து இந்த பாக்ஸிங்கில் விளையாட வைத்தது நீ, பாக்ஸிங் போட்டியில் செயல்பட வைத்தது நீ சொன்னதுனால தான் நாங்கள் வந்து இதில் எல்லாம் பங்கு பெற்றோம், விளையாடணும். நீ வந்து மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே பாராட்டுவாங்க. அதனால் நீ போகக்கூடாது, நீ இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு வந்தோடனே அப்போ இம்மீடியட்டாக அந்த பையன் வந்து முடிவு பண்ணுவான், பரவாயில்ல இப்போ நம்ம போனோம், தோல்வி அடைஞ்சோம், இருந்தால் கூட நமக்கு பல அனுபவங்கள்லாம் கிடைச்சி நோ ப்ராப்ளம், அடுத்த வருஷம் இதே மாதிரி போட்டி வரும், பல மாவட்டங்கள்லேருந்து இளைஞர்கள் வருவாங்க, நாமும் ஆலப்புழை டீம்லேருந்து நம்ம போவோம், நீங்கள் எல்லாம் பாக்ஸிங்கில் குத்துச்சண்டை வீரர்களாக இருந்து கொண்டு நீங்கள் வந்து சண்டை போடுங்க, போட்டியில் கலந்துக்குங்க, நான் வந்து நம்முடைய டீம் மேனேஜர். இப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து மேனேஜர்னு இருக்குல்ல, நான் இனிமேல் நம்முடைய பாக்ஸிங் டீம் இருக்குல்ல அதுக்கு மேனேஜர் நான். அதாவது சொல்லப்போனால் கரெக்டாக சொல்கிறதா இருந்தேன்னா ஆலப்புழை ஜிம்கானா அப்படின்ற அந்த டீம் இருக்குல்ல அந்த டீமினுடைய மேனேஜர் நான். நீங்கள்லாம் அந்த டீமில் பணியாற்றக்கூடிய, அந்த டீமில் உங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய பாக்ஸிங் வீரர்கள். அதனால் அடுத்த முறை போகிறோம், போட்டியில் கலந்துக்கிறோம், கேரளத்தினுடைய பல மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வரட்டும், அனைத்து இளைஞர்களையும் தோற்கடித்து ஆலப்புழை ஜிம்கானா டீம் வெற்றி பெறும், நம்ம கேடயங்களோடு பதக்கங்களோடு நாம் சிரித்த முகத்துடன் அங்கிருந்து திரும்பி வருவோம் அப்படின்றத வந்து இப்போவே நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதோட படம் முடியும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபிலிம். நான் படத்தை வந்து ஆரம்ப காட்சியிலேருந்து இறுதி காட்சி வரை முழுமையான ஈடுபாட்டுடன் பார்த்து ரசித்தேன். அருமையான திரைப்படம், அருமையான ஸ்கிரிப்டு, மாறுபட்ட கதைக்களம், சிறிது கூட போர் அடிக்காத அளவிற்கு அருமையான திரைக்கதை அமைத்து இந்த படத்தை இயக்கி இருந்தார் காலித் ரஹ்மான். நேஸ்லன் எந்த அளவிற்கு தன்னுடைய இயல்பான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி தான் ஏற்று நடித்திருந்த கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருந்தார் என்பதை படம் முழுக்க நான் உணர்ந்தேன். இந்த படத்தினுடைய திரைக்கதையை இந்த படத்தினுடைய இயக்குனரான காலித் ரஹ்மானும் ஸ்ரீனி சசீந்திரனும் இணைந்து அருமையாக எழுதியிருக்கிறார்கள். ஜிம்சி காலித் அவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். தன்னுடைய சினிமாட்டோகிராஃபி திறமையை படம் முழுக்க நன்கு இவர் பதித்திருந்தார். நிஷாத் யூசுப் அவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். சிறிது கூட நமக்கு சோர்வு உண்டாகாத அளவிற்கு இவர் தன்னுடைய எடிட்டிங் திறமையை ஆரம்பத்திலிருந்து இறுதி காட்சி வரை வெளிப்படுத்தி இருந்தார் என்பதுதான் உண்மை. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் விஷ்ணு விஜய். பொயட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவிற்கு இந்த கதையுடன் ஒன்றி போய் கவித்துவ தன்மையுடன் தன்னுடைய பின்னணி இசையை இவர் அமைத்திருந்தார் என்பதை நம்மால் படம் முழுக்க உணர முடிந்தது. அதற்காகவே விஷ்ணு விஜயை நான் முழு மனதுடன்
பாராட்டுகிறேன். லுக்மான் அவரான், கணபதி பொதுவால், ஷைன் டைம் சாக்கோ, கோட்டயம் நசீர் ஆகிய அனைவருமே தங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு கச்சிதமாக பொருந்தி தாங்கள் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களுக்கு அருமையாக உயிர் தந்திருந்தார்கள். காலித் ரஹ்மான் இயக்கிய ஆலப்புழ ஜிம்கானா என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம், ரசிக்கலாம், கைதட்டி பாராட்டலாம்.